ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு அவர் டாபிக் சேனல். நம்ம டாபிக் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம டாபிக் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலா அவர்கள் இயக்கி அருண் விஜய் நடிச்சு வெளியான வணங்கான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலா அவர்களை பற்றி நமக்கு தெரியும், மனுஷன் எதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லடா அப்படின்னு உடச்சி எறியக்கூடிய டேரக்டரில் பாலாவும் ஒரு ஆள். அதே மாதிரி தான் இவருடைய படைப்பான வணங்கானும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டே இருந்து ஒவ்வொரு நடிப்பு திறனை என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா அப்படியே இழுத்து போட்டு என்ன பண்ணிக்காரு, பிடிச்சி தம் கட்டி வாங்கியிருக்காரு போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அருண் விஜய் அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான, அவருடைய கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு பஞ்ச் டைலாக், எந்த ஒரு டைலாக்குமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ண ஊமையாகவே செவிடாவே என்ன பண்ணிக்காரு அப்படின்னா நடிச்சு கொண்டு போயிருக்காரு. பட் இந்த படத்தில் அவருடைய நடிப்பு திறனை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் ஒரு ஹட்ஸ் ஆஃப். ஏன்னா அப்படி ஒரு நடிப்பு திறனை என்ன பண்ணிக்காரு அப்படின்னா எந்த படத்தில் இல்லாத ஒரு நடிப்பு திறனை ஒரு மாற்றுதல் என்ன பண்ணிக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயினி ரோஷினி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நடிப்பு எந்த அளவுக்கு ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா ஹீரோயினிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இந்த டூரிஸ்ட் வரவங்களுக்கு எப்படி கைடாக இருக்கணும், அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்களோ அதே கண்ட்ரியாகவே சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் அவங்களோட இது. ஸோ அவங்களுமே நல்லாவே என்ன பண்ணிக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே இந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல நடிப்பு திறனை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மிஸ்கின், சமுத்திரக்கனி, மிஸ்கின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜாக என்ன பண்ணார் அப்படின்னா வராரு. ஸோ அவருடைய பாவனையில் ஒரு ஜட்ஜ் இருந்தால் எப்படி இருக்குமோ அது அப்படின்னு நல்லா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்து சமுத்திரக்கனி அவர்கள் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார் அப்படின்னா உள்ள வராரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அவருடைய பாவனையில் அவரோட நடிப்பு திறனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ எல்லாருமே அவங்களுடைய நடிப்பு திறனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ சின்ன அந்த சைடு கேரக்டர்ஸ், அந்த சண்முக பாண்டியன், ஸோ இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு கேரக்டர் என்ன பண்ணுறாங்க வராங்க, அவங்களுக்கு தேவை நடிப்பு திறனை என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு எல்லாருமே என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நடிப்பு திறனை என்ன பண்ணிக்காரு அப்படின்னா பாலா வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சியஸ் மியூசிக்கில் ஜிவி பிரகாஷ் பாடி, ஸோ அவங்க ஒரு காம்பினேஷனோட ஏற்படுத்தி என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கம்போசிங் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லீடாக என்ன பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுடைய மியூசிக், அவங்களுடைய காம்போ என்ன பண்ணிச்சுன்னா அமைஞ்சிச்சு. அதே மாதிரி ஃபைட் கொரியோகிராஃபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாக ஒரு ஃபைட் நடந்துச்சு அப்படின்னா எப்படியெல்லாம் நடந்திருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா ஃபைட் கொடுத்துருக்காங்க. அடிக்கிறா இருந்தாலும் சரி, நெஞ்சில் மிக எல்லாமே நமக்கு விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபைட்டோட கொரியோகிராஃபிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போனால் அப்படின்னா எப்போவுமே பாலா அவர்களோட இருக்கக்கூடிய அந்த கதை தான், ஒரு கொலை நடக்கும், அதை ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா கொள்வார். ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணிக்காங்க இந்த கான்செப்ட்லையும் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அருண் விஜயோட நடிப்பு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிதாமகன் விக்ரமோடைய சாயல் அப்பப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு போகுது. அந்த ஃபைட் சீன், அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த ஹியூமன் வயலன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சின்ன பிள்ளையோட பார்க்குறதா இருந்தால் அந்த படத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயலன்ஸும் சரி கொஞ்சம் அந்த 18+ கண்டென்ட்லாம் என்ன பண்ண அப்படின்னா உள்ளே இருக்கும். ஸோ அது கதைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கும். ஸோ சின்ன பிள்ளையோட பார்க்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலா அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த தரமான படமாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த படம் வணங்கான் படம் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணலாம், தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை விடுவேன், உங்கள் அனீஸ்.